டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சாருன்னா 18 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. 3 நாள் செய்யறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிடுறாரு. மீதி இருக்கிற வேலையை பி மட்டும் தனியா செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப மொத்தமா அந்த வேலை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேக்குறாங்க. சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்க்கினால இப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 18 நாள் செய்வாரு. பி அதே வேலையை தனியா செஞ்சா 15 நாள் செய்வாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. 3 நாள் செய்யறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிட்டாரு. மீதிக்கிற வேலையை பி மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் செஞ்சு முடிக்கிறாரு. சோ அப்ப மொத்தமா டோட்டலா அந்த வேலை எத்தனை நாள்ல செய்து முடிக்கணும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஏ மற்றும் பிக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. சோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 90 வரும். சோ எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? 18 15 ரெண்டையும் காமனா கேன்சல் பண்ணக்கூடிய வேல்யூ பாருங்க 3 6 18 5 15. சோ இதுக்கு வேற எதுவும் காமனா கேன்சல் பண்ண வேல்யூ இல்ல. அப்ப 3 × 6 18 18 × 5 90. சோ இதான் அதோடைய எல்சிஎம். சரிங்களா? சோ அப்ப இந்த 18 எத்தனை டைம் இருக்குன்னா 90 வரும் 5 டைம். அதே மாதிரி இந்த 15 எத்தனை டைம் இருக்குன்னா 90 வரும் 6 டைம். சோ இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 6 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 + 6 11. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 11. சோ 3 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப 3 × 11 33 வேலை செய்யறாங்க. 3 நாளையில 33 வேலை செய்யறாங்க. மீதி எவ்வளவு இருக்குது? 90 வேலை. அப்ப 90ல இந்த 33 மைனஸ் பண்ண மீதி என்ன வருது? 57 வேலை. சோ 57 வேலை பேலன்ஸ் இருக்கு. இத பி மட்டும் தனியா செய்யறாரு. இது யாரு? பி மட்டும் தனியா செய்யறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் ஏ வெளியில போயிட்டாரு. அப்ப பி மட்டும் தனியா செய்யறாரு. சோ அப்ப 57 வகுத்தல் பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும்? சோ 57 6ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும்? 9 6 54 மீதி 3 வகுத்தல் 6ன்னு வரும். 3 வகுத்தல் 6. சோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2 வரும். அதாவது 9 1 வகுத்தல் 2. அது இது வந்து பி மட்டும் தனியா செய்யக்கூடிய நாட்கள். இங்க என்ன கேக்குறாங்க? கொஸ்டின் மொத்தமா அந்த வேலை செய்து முடிக்கப்பட எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 நாள் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த 3 பிளஸ் இந்த 9 1 வகுத்தல் 2 ஆட் பண்ண வரும் 12 1 வகுத்தல் 2. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இன்னொரு மெத்தட் கேட்பாங்க. எப்படின்னா மீதி வேலை செய்து முடிக்கப்பட எவ்வளவு நாள் ஆகும் கேட்பாங்க. சோ அப்படி கேட்டா நம்ம இதே ஆன்சர் போட்டுக்கலாம். மீதி வேலை மட்டும் கேட்டாங்களா? இங்க மொத்த வேலையும் செய்து முடிக்க எவ்வளவு நாள் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரீவியஸா செஞ்ச நாளையும் இதையும் ஆட் பண்ணிக்கணும்.